அதனால் வீட்டில் உள்ளவர்களுக்கும் சொல்லிவிட்டேன், நான் இறந்து விட்டா கபிரஸ்தான்ல இடம் தர மாட்டார்கள் என்று. மேலும் நான் ஒரு இயக்கத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு இப்போது கபிரஸ்தானத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்க வேண்டும். என்ன? ஏனென்றால் கபிரஸ்தான்கள் இருக்கின்றன. ஆமா. ஏனென்றால் இந்தியாவில் நிலம் என்பது மிகவும் குறைவாக உள்ளது. இந்தியாவின் உள்ளே நிலம் பற்றாக்குறை அதிகம். ஒரு கிறிஸ்தவர் அரசியல் ரீதியாக போராடும் போது என் இந்த 40 வருட வாழ்க்கையில் நான் அனுபவித்தது என்னவென்றால், ஒரு கிறிஸ்தவர் அரசியல் ரீதியாக போராடுவது அவர் பெரும்பாலும் கபிரஸ்தானுக்காக நிலம் வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கையிடுவதற்காக மட்டுமே தான். சர்ச்சும் கபிரஸ்தான்களிலிருந்து விடுபட வேண்டும், மேலும் அது தகரம் செய்யும் வழியிலும் முன்னேற வேண்டும். இந்தியாவுல நிலம் பற்றாக்குறை உள்ளது. மேலும் கிறிஸ்தவ மதத்தின் தத்துவம் என்னவென்றால், இயேசு வருவார், நாம் கபரங்களிலிருந்து வெளியே வருவோம் என்பதாகும். தர்க்க ரீதியாக அர்த்தமில்லாத விஷயம். இது சரியில்லை. ஏனெனில் உங்கள் உடல் 4 ஆண்டுகளில் கபரத்தில் முற்றிலும் அழிந்துவிடும். ஒரு தலையோடு மட்டுமே மீதம் இருக்கும். அதனால் அந்த தலையோடு மட்டும் வெளியே வரும் என்பதா